Dear student, நான் எஸ்டி சரவணன், பிளாஸ்டிக் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டிசைன் அண்ட் மேனுஃபேக்சரிங்களுடைய யூனிட் 2வோட 4வது மாடியூல் பார்க்குறோம். சிஎன்சி மிஷின்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிஎன்சி மிஷின்ஸோட டைப் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு மாடியூலில் என்சி மிஷின் காம்பனண்ட் பார்த்தோம். செகண்ட் மாடியூலில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சிஎன்சி டிஎன்சி பார்த்தோம். 3வது மாடியூலில் அடாப்டிவ் கண்ட்ரோல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம். 4வது மாடியூலில் சிஎன்சி மிஷின்ஸோட டைப்ஸ் எப்படி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். டைப்ஸ் ஆஃப் சிஎன்சி மிஷின்ஸில் மெயின் வந்து டிஎன்சி டர்னிங் சென்டர், சிஎன்சி மெஷினிங் சென்டர், சிஎன்சி எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷின். இடிஎம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்தோம் இல்லையா, அதை ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் மூலிமா பண்ணால் அதுக்கு பேர் வந்து சிஎன்சி எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ் மிஷினிங். சிஎன்சி ஒயர் கட் இடிஎம் அது வந்து இந்த யூனிட்டில் நான் கடைசியாக நடத்துவேன். அடுத்து சிஎன்சி கிரைண்டிங் மிஷின். சிஎன்சி கிரைண்டிங் மிஷின்கிறது நமக்கு வராது. சிஎன்சியில் எல்லாமே கிரைண்டிங் மிஷின் வந்து சிஎன்சி மூலிமா கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, சிஎன்சி டர்னிங் சென்டர்னா என்ன, மெஷினிங் சென்டர்னா என்ன, இது கொஞ்சம் நான் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறேன். சிஎன்சி டர்னிங் சென்டர் அப்படிங்கிறது அந்த வார்த்தையை பாருங்கள். டர்னிங் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? லேத்தில் யூஸ் பண்ணுறோம். அப்போ சிஎன்சி டர்னிங் சென்டர் அப்படின்னா லேத்து சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, சர்க்குலர் ஒர்க்கு பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சிஎன்சி டர்னிங் சென்டர்னு சொல்கிறோம். சிஎன்சி மிஷினிங் சென்டர்னா என்ன? அது வார்த்தையை பாருங்கள். மிஷின் பண்ணுறது. நம்ம என்னென்ன மிஷின் பண்ணுவோம் அப்படின்னா மில்லிங் மிஷின். ஓகே, அப்போ மில்லிங்கில் நடக்கிற எல்லா ஆப்ரேஷனும் நம்ம என்ன சொன்னோம்? சிஎன்சி மெஷினிங் சென்டர்னு சொல்கிறோம். இது ஒரு தம்பு ரூல். இன்னும் நிறைய டைவர்சிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் என்னென்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஎன்சி டர்னிங் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிஎன்சி லேத்துன்னு அர்த்தம். சிஎன்சி மெஷினிங் சென்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு சிஎன்சி மில்லிங்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு தம்பு ரூல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கிறது. டர்னிங் சென்டர், மில்லிங் சென்டர் போட்டிருக்கேன், வெர்டிக்கல் மிஷினிங் சென்டர் போட்டிருக்கேன், ஹரிஜாண்டல் மிஷினிங் சென்டர் போட்டிருக்கேன் அப்படின்னா மிஷினிங் சென்டர் போட்டிருக்கேன் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? மில்லிங் மிஷினை போட்டிருக்கான்னு அர்த்தம். டர்னிங் சென்டர் எங்கள் வீட்டில் எங்கள் கம்பெனியில் 2 டர்னிங் இருக்குப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேத்து போட்டிருக்கான்னு அர்த்தம். நம்ம காலேஜில் வெர்டிக்கல் மிஷினிங் சென்டர் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து சிஎன்சி ஹரிஜாண்டல் டர்னிங் சென்டர் ஒன்று இருக்குது. ஒரிஜினல் கம்பெனி இது அதாவது வந்து ப்ரொடக்ஷன் டைப் ஆஃப் மிஷின்ஸ் இருக்குது. நம்ம ப்ரோட்டோடைப் நம்மக்கிட்ட கிடையாது. லக்ஷ்மி மிஷின் டூல்ஸோட இந்த டைப் ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. ஜிடி வெய்லரோட லக்ஷ்மி மிஷின் டூல்ஸில் ஜிடி வெய்லருடைய ஒரிஜினல் ப்ரொடக்ஷன் மிஷின்ஸு நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. நம்ம போய் பார்ப்போம் ஒரு தடவை. சரியா தம்பி? ஓகே, சிஎன்சி டர்னிங் சென்டரில் 2 இருக்குது, ஹரிஜாண்டல், வெர்டிக்கல். இது என்ன சார் ஹரிஜாண்டல் வெர்டிக்கல்? என்ன சார் ஹரிஜாண்டலாக ஸ்பிண்டில் சுற்றும். இது வந்து நார்மல் லேத்தில் எப்பயும் ஹரிஜாண்டலாக சுற்றும். ஹரிஜாண்டலானாக்கா கிடைமட்டமாக, வெர்டிக்கல்லாம் செங்குத்தா. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மில்லிங் மிஷினில் வந்து நம்ம மில்லிங் மிஷின் இருக்கு இல்லையா, நம்ம மில்லிங் மிஷின் பார்த்தா வெர்டிக்கலாக தான் டூல் சுற்றும். ரைட்டா? அது வந்து வெர்டிக்கல். ஹரிஜாண்டலுங்கிறது கிடைமட்டமாக சுற்றுறது. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்சி மிஷினிங் சென்டரில் என்னென்னா இதே மாதிரி ஹரிஜாண்டல், வெர்டிக்கல், யூனிவர்சல்னா அது என்ன சார் புதுசாக இருக்குது அப்படின்னா ஹரிஜாண்டலாக வந்து டூல் வந்து ஸ்பிண்டில் ஹரிஜாண்டலாக சுற்றும், அப்புறமேல் வந்து வெர்டிக்கலாக சுற்றும். யூனிவர்சலில் வந்து வெர்டிக்கலாகவும் சுற்றும், ஹரிஜாண்டலாகவும் சுற்றி அதே சமயத்தில் ஆங்கிள் வரும். 5th ஆக்சிஸ் ஒன்று இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ், சி ஆக்சிஸ்ங்கிறது ரொட்டேஷன் ஆக்சிஸ். அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ஆக்சிஸ் வரும். அதுதான் 5 ஆக்சிஸ். அதுதான் வந்து நம்ம யூனிவர்சல்ங்கிறோம். ஸோ நம்ம யூனிவர்சல் மில்லிங் மிஷின் படிச்சிருக்கீங்கல்ல போன செமஸ்டர், அதே மாதிரி தான். காலத்தை வந்து திருப்பிக்கலாம், டேபிளை திருப்பலாம், ஹெட்டை திருப்பலாம். அந்த மாதிரி வந்து ஆங்கிள் எல்லாமே வர்றது வந்து நம்ம யூனிவர்சல்னு சொல்லுவோம். அப்போ சிஎன்சி டர்னிங் சென்டர், சிஎன்சி மிஷினிங் சென்டர். நம்ம சிஎன்சி எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷின் பார்க்கறதுல அதுக்குள்ள சிஎன்சி வயர் கட்டு பார்க்க போகிறோம். இப்போ 1, 2, 4 மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சிஎன்சி டர்னிங் சென்டர் முதல்ல பார்த்துருவோம் என்ன இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த சிஎன்சிலலாம் நம்ம ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோங்கிற மாதிரி. என்ன சார் சாஃப்ட்வேர் அப்படின்னா நிறையா சாஃப்ட்வேர் இருக்குது. பட் அதோட கண்ட்ரோல் சிஸ்டம் என்ன அப்படின்னா அது மெயின் மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டில் நாம் வந்து என்டர் பண்ணுற சிஸ்டம் வந்து என்ன எதில் இருக்குன்னா ஃபனுக், ஓடி, ஓஎம் அண்டு ஓடிசி அப்படின்னு. நம்ம காலேஜில் ஃபனுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து வேறு என்ன இருக்குன்னா குர்சடார், இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு. அப்புறமேல் வந்து ஹினுமெரிக் இருக்குது, சினுமெரிக், சிமன்ஸ் இப்போ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதேமாரி வெய்க்கிங். இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் தான் சாஃப்ட்வேர். இதை பேஸ் பண்ணி இதெல்லாம் லோட் பண்ணிடுவாங்க. மிஷின் கண்ட்ரோல் யூனிட்டில் அதை தான் லோட் பண்ணுவாங்க. அதை லோட் பண்ணி அதில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரோக்ராம் பண்ண கற்றுக்கணும். அப்போ ஃபனுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அல்லது சினுமெரிக் போகிறீங்க, அல்லது சிமன்ஸ் போகிறீங்க அப்படின்னா அந்த சிமன்ஸோட கோடிங் சிஸ்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸை மூவ் பண்ணணும்னா ஃபனுக்கில் எப்படி எழுதணும், சிமன்ஸில் எப்படி எழுதணும், 2 வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபனுக்கில் எழுதுறதுக்கு நீ கற்றுக்கணும். அப்போ ஃபனுக்கில் நீ கற்றுக்கணும். எப்படி எக்ஸில் மூவ் பண்ணுறது, எம்ஓவி மூவா, இல்லை என்ன பண்ணுறது, என்ன கோடு யூஸ் பண்ணுறோம், ஜி கோடு, எம் கோடு யூஸ் பண்ணால் G90 G91 இந்த மாதிரிலாம் கோடை போட்டு நம்ம ஃபனுக்கில் என்ன பண்ணுவோம், ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி சிமன்ஸ்லேயும் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் கற்றுக்கணும் அதை. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம் இன்புட்டே பண்ணுவோம்.
இந்த ஃபனுக்கில் வந்து மூவ் பண்ணுறதுக்கு இப்படி எக்ஸில் மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எழுதணும், இந்த மாதிரி கோட் எழுதணும்னு ஒவ்வொரு கோடாக சொல்லிக் கொடுக்கும். ஸோ அந்த கோடை நீ எழுதுன அப்படின்னா அந்த கோடை அப்படியே மெஷின் கண்ட்ரோல் யூனிட்டில் போய் அது மெஷின் லாங்குவேஜாக மாறிடும். அதுக்கு தான் அந்த ஃபனுக்கு சாஃப்ட்வேர் வந்து அது ஒர்க் பண்ணும். உடனே மெஷின் லாங்குவேஜாக மாதிரி நீ என்ன எழுதுனியோ அது வந்து மெஷின் லாங்குவேஜாக மாதிரி உனக்கு வந்து மெஷின் டூல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா தம்பி? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அடுத்து சிஎன்சி டேர்னிங் சென்டர்னா என்ன? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சிஎன்சி லேத்து தான். சிலிண்ட்ரிக்கல் ஜாப் எல்லாமே நம்ம சிஎன்சியில் செஞ்சோம்னா சிலிண்ட்ரிக்கல் வந்து அது எல்லாமே நம்ம என்ன சிஎன்சி லேத் தான் சொல்லுவோம். நம்ம இதை மாதிரி படிக்கலாமே. மெஜாரிட்டி ஆஃப் காம்பனன்ட்ஸ் மெஷின் இன் த இண்டஸ்ட்ரி ஆர் த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மற்றும் மெஷின் இன் த சிஎன்சி லேத். கண்டிப்பாக எல்லாமே சிலிண்ட்ரிக்கல் ஷேப் தான் நிறையா வருது. உனக்கு எந்த அளவு வந்து மெஷினிங் சென்டர் இருக்கோ அந்த அளவு டேர்னிங் சென்டருக்கும் வேல்யூ உண்டு. சிஎன்சி லேத் இல்லாமல் ஒன்றுமே பண்ணாது. லேத்து வந்து ராஜா, மெஷின் உலகத்தில் ராஜா வந்து லேத்து தான். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு த்ரெட் கட்டிங் லேத்தில் எடுக்கிறல, இது எந்த மிஷின்லையும் எடுக்க முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். இல்லைனா நீ ப்ரெஸ் டூல்ஸில் அல்லது வந்து டையில் தான் நீங்கள் வந்து செஞ்சு எடுக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து நம்ம சிஎன்சி லேத் யூஸ் பண்ணுறோம். த டேர்னிங் சென்டர் ப்ரொவைட்ஸ் அடிஷனல் ஃபெசிலிட்டி டு த சிஎன்சி லேத் மோர் அப்ராப்ரியேட் காலிங் ஏ சிஎன்சி டேர்னிங் சென்டர். அதனால தான் டேர்னிங் சென்டர்னு சொல்கிறோம். அதாவது சாதாரண சிஎன்சியில் சாதாரண லேத்தில் இருக்க நிறைய ஃபெசிலிட்டியை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும். இப்போ உதாரணமாக வந்து டூல் சேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம டூலெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கையில் தானே சேஞ்ச் பண்ணுறோம். அது ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர் இருக்கும். அப்படி இருந்தால் அது சிஎன்சி. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த எவாலுவேஷன் ஆஃப் த சிஎன்சி டேர்னிங் சென்டர் ஃபாலோஸ் த டெவலப்மெண்ட் இன் த சிஎன்சி மெஷினிங் சென்டர்ஸ் க்ளோஸ்லி. மோஸ்ட் ஆஃப் த டேர்னிங் சென்டர்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரொவைடட். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது சென்டென்ஸ் கட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகே, அதோட நிறுத்திக்கோங்க. சிஎன்சி மெஷினிங் சென்டர் க்ளோஸ்லியோட நிறுத்திக்கோங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா டைப்ஸ் ஆஃப் ஹரிசாண்டல் டேர்னிங் சென்டர். ஓகே, த சிஎன்சி டேர்னிங் சென்டரில் வந்து என்ன இருக்குன்னா ஹரிசாண்டல் மிஷின், வெர்டிக்கல் மிஷின் ரெண்டு இருக்கும். ஹரிசாண்டலாக இருந்தால் ஹரிசாண்டல் டேர்னிங் சென்டர், வெர்டிக்கலாக இருந்தால் வெர்டிக்கல் டேர்னிங் சென்டர். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் டைப் டேர்னிங் சென்டர் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து ஹரிசாண்டல் டைப்னா ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம லேத்து தான். ஏன்னா ஹரிசாண்டலாக தான் சுற்றுது. இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே சுற்றுற இடம். ஓகே, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி விண்டோ இருக்கும். இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணுறது. இதில் என்னென்னா இந்த சிஎன்சி கண்ட்ரோலர் இங்கே இருக்கும், கேரேஜ் மூவ்மெண்ட்டு. இந்த இடத்துல பாருங்களேன், இதுதான் மெயின் டரட். இதை இங்கே பாருங்கள், ஆட்டோமேட்டிக் டூல் சேஞ்சர்ஸு, டூல் டரட்டும்பாங்க. அது டரட்டுனாக்கா என்னங்கிறத நான் சொல்கிறேன் நான். அப்புறமேல் வந்து இதில் ஹைட்ராலிக்ஸ் இருக்கும், இங்கே சக் இருக்கும், பெட்டு, ஃப்ரேமு, இதெல்லாம் காமன். சிஎன்சி இது மாதிரியே இருக்கா. இது வந்து கொஞ்சம் வரைகிறது கஷ்டங்கிறனால சிம்பிளாக அடுத்த கான்செப்ட் கொடுக்குறப்ப இது வரைஞ்சால் போதும். நீங்கள் இதில் பாருங்கள், சிம்பிளாக புரியும். இது வந்து சிஎன்சி கண்ட்ரோலு, இது வந்து சக்கு, இது ஒர்க் பீஸ், இந்த இடம் ஒர்க் பீஸு. இது வந்து டரட்டு, ரெண்டு டரட் இருக்குது இங்கே பாருங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டரட் ஃபார் டேர்னிங் டூல்ஸு, டரட் ஃபார் ட்ரில்லிங் டூல்ஸு. இது வந்து வீவிங் விண்டோ, இது ஸ்லைடிங். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கா தம்பி? இதை வரைஞ்சிக்கலாம் இல்லையா? இதை நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இது என்ன சார் டரட் அப்படின்னா டூல் ஹோல்டர். நீங்கள் வந்து சில லேத்தில் நம்ம இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்ம ப்ரொடக்ஷன் சென்டரில் போனீங்கன்னா பார்க்கலாம். எப்படின்னா அந்த டரட்டுங்கிறது இண்டெக்ஸ் ஆகும். இண்டெக்ஸ் ஆகும்போது ஒவ்வொரு டூலாக அப்படி சுற்றி ஒவ்வொரு டூலாக எடுத்து கொடுக்கும். இப்போ அதில் 1 2 3 4 5 6 அப்படின்னு 8 டூல் இருக்கும், 10 12 20 அப்படி இருக்கும். இந்த 1க்கு வந்து ஒரு டூல் வச்சுருப்பாங்க, 2க்கு ஒரு டூல் வச்சுருப்பாங்க, 3க்கு ஒரு டூல் சொருவிருப்பாங்க. அந்த 1க்கு என்ன டூல் சொருவிருக்காங்க, 2க்கு என்ன டூல் சொருவிருக்காங்கிறத நீ பார்க்கணும். முதல்ல பார்த்துடணும், பார்த்து நோட் பண்ணிக்கணும். 1ல் வந்து டரட் 1ல் 2 டரட் இருக்குது. மேலே வந்து ட்ரில்லிங் மட்டும் இருக்கும். கீழே இருக்கிறது டேர்னிங் டூல் மட்டும் இருக்கும். எத்தனை டரட் வேணா இருக்கலாம், 3 4 கூட இருக்கலாம். அது மிஷினோட ஃபெசிலிட்டியை பொறுத்து இருக்குது. இந்த மிஷின் வந்து இந்த சிஎன்சியில் 2 டரட் இருக்குது. அப்போ இதில் டூல் 1ல் ட்ரில்லிங் பிட்டு எத்தனை பிட்டு, 5 mm ட்ரில்லிங் பிட் இருக்குது. அதே மாதிரி வந்து 2ஆம் நம்பர் டரட்டில் 2ஆம் நம்பரில் 10 mm ட்ரில் பிட் இருக்குது. 3ஆம் நம்பரில் 15 mm. இப்படி நோட் பண்ணிக்கிறேன். நீ ப்ரோக்ராம் எழுதும்போது இப்போ உதாரணமாக வந்து ஒரு ஓட்டை வந்து 15 mm ஓட்டை போடணும்னா முதல்ல 5 mm ஓட்டை போடணும், அப்புறம் 10 mm ஓட்டை போடணும், அப்புறம் 15 mm ஓட்டை போடணும். இதுதான் வந்து ட்ரில் பண்ணுற சாதாரண ப்ரொசீஜர். நீ எடுத்த உடனே 15 mm போட்டிங்கன்னா ட்ரில் பிட்டு பெண்ட் ஆயிரும், அல்லது ஜாப்பை உரைச்சி ட்ரில் பிட்டு உடஞ்சி போயிடும், கஷ்டம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய மெத்தட். சிலர் எடுத்தோன்னே 4 4 போவாங்க, சிலர் 4 mm போடுவாங்க, 6 mm போடுவாங்க, எப்படி வேணால் போட்டோம். பட் ஆனால் இன்சிலாக போடும்போது சின்ன ஓட்டையாக போட்டு அப்புறம் தான் அதை டெவலப் பண்ணணும். இப்போ வந்து 5 mm 10 mm 15 mm நம்ம கணக்கு வச்சுக்கோமே. ஒரு ஓட்டை போடும்போது 5 mm ஓட்டை போடுறோம், அடுத்து 10 mm போடுறோம், அடுத்து 15 mm போடுறோம், ரைட். இப்போ ப்ரோக்ராமில் எழுதும்போது நீ என்ன பண்ணுற, எடுத்தோன்னே என்ன எழுதணும் அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து 5 mm ட்ரில், 5 mm ஓட்டை போடணும். அப்போ 5 mm ஓட்டையில் ட்ரில் பிட்டை எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற கமாண்ட் நீ வந்து என்ன போடணும், அந்த மிஷினுக்கு கொடுக்கணும். அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரும் அதுக்கு தெரியாது. அப்போ நீ பார்த்து வச்சிருக்கணும். அப்போ டரட் 1லேருந்து எடுத்துகிட்டு வரணும். அப்போ டரட் 1லேருந்து ஃபஸ்ட்டு டூலை எடு அப்படின்னு சொல்லணும். அது வந்து 5 mm இருக்கும். அந்த கமாண்ட் கொடுக்கணும். அந்த ட்ரில்லிங் முடிஞ்ச உடனே அடுத்து சேஞ்ச் பண்ணு, டரட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு 2வது டூலை எடு, 3வது டூலை எடுன்னு நீ டூலோட இதே வந்து நீ ப்ரோக்ராமிங்லேயே கொடுத்துடலாம். நல்லா கவனிங்க, டூலோட இதை ப்ரோக்ராமிங்லேயே கொடுத்துடலாம். யாராவது ஒரு ஏதோ குறும்புகார பையன்
அந்த 1ஆம் நம்பர் டூல் எடுத்து 2ஆம் நம்பர்லையும் 2ஆம் நம்பர் டூல் எடுத்து 1ஆம் நம்பர்லையும் போட்டானா மிஷினுக்கு அதெல்லாம் தெரியாது. 1ஆம் நம்பர் டூல் எடுத்துகிட்டு வந்து ட்ரில் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ எடுத்தோன்னே 10 mm ட்ரில் பண்ணும், அடுத்து 5 mm ட்ரில் பண்ணும். புரியுதா தம்பி? அப்போ வந்து நீ என்ன டரட் அப்படிங்கிறது வந்து டூல் வந்து நிறைய இருக்கிற டூல் ஹோல்டர். ஒரே சமயத்தில் நீ ஒவ்வொரு டூலாக லோட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன பண்ணும், டரட் அப்படின்னு டூலை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ நீ 3ஆம் நம்பர் டூல் கேட்டிங்கன்னா டக்குன்னு 3ஆம் நம்பர் டூலில் வந்து நேராக வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஒர்க் ஹோல்டரில் இருக்கு டூல் ஹோல்டரில் வந்து கரெக்டாக மாற்றி விட்டுரும். புரியுதா? அப்போ நீ எதுலையுமே கையில் மாற்ற வேண்டியதே இல்லை. அப்போ இப்போ வந்து 24 டூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டரட்டில் 24 டூல், இந்த டரட்டில் ஒரு 24 டூல்னா 48 ஆப்ரேஷனை நீ கையே வைக்காமல் ஒரே சிங்கிள் ப்ரோக்ராமில் எழுதி நீ பண்ணிடலாம். புரியுதா? அதே தானாக டூலை சேஞ்ச் பண்ணிக்கும். அதுதான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டரட் அப்படிங்கிற டூல் ஹோல்டர். இண்டெக்ஸ் ஆகும் 1 2 3 4 5 என்ன டூல் வேணுமோ அந்த டூலுக்கு தகுந்த மாதிரி அது மாதிரி நிற்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்கும். அந்த டூல் வந்து நின்று உனக்கு மிஷின் பண்ண ஆரம்பிச்சிடும். அது அப்படியே வந்துடும். அந்த டரட்டே அப்படியே வந்து உனக்கு மிஷின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இது பாருங்கள், இதான் வந்து ஒரு சும்மா உண்மையான சிஎன்சி மிஷின். அதில் நம்ம பழைய மிஷின் இப்படி பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கே இருக்கும் பாருங்கள். இது இந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் சிஸ்டம், மிஷின் கண்ட்ரோல் இதெல்லாம் மேனுவலாக இன்புட் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் இருக்கும், இங்கே மேலே 2 டரட் இருக்கும். நம்ம மிஷினில் நம்ம ஒரு தடவை நேரில் போய் பார்த்துடலாம் தம்பி. ஓகேவா? ரைட்டு. இது வந்து ஹரிசாண்டல் மிஷினிங் சென்டர், ஹரிசாண்டல் டர்னிங் சென்டர். அடுத்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டர்னிங் சென்டர். சார் வெர்டிக்கல் டர்னிங்கில் என்ன சார்? ஒன்றுமே இல்லை தம்பி. இது ஹரிசாண்டலாக சுற்றுது இல்லை, அதுக்கு பதிலாக இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து வெர்டிக்கலாக சுற்றும். இப்போ இதனோட ஆக்சிஸ் போடுங்க, இதனோட ஆக்சிஸ் போடுங்க. வெர்டிக்கலாக இருக்கா, இப்படி இருக்கா ஆக்சிஸ். இப்போ வந்து இது என்ன ஆகுனா வெர்டிக்கலாக சுற்றும். ஸோ இதுதான் வந்து ரொட்டேட் ஆகும். ஒய் ஆக்சிஸ் வந்து இதில் கிடைக்கும். ஒய் ஆக்சிஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து இதுதான் போயிட்டு இருக்கும். ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து டூல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம சாதாரண லேத்தில் வந்து நமக்கு வந்து இப்படி ஹரிசாண்டலாக சுற்றுறது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக சுற்றும். ஜாப் வந்து இப்படி வைக்கணும். சார் எதுக்கு சார் ஹரிசாண்டலாக சுற்றணும்? அது பாட்டு சுற்றிட்டு போகுது, இது எதுக்கு சார் வெர்டிக்கலாக மாற்றணும்னா, நல்லா கவனிப்போம். ஒரு பெரிய கண்டெய்னர், மெட்டல் கண்டெய்னர், நீங்கள் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாய்லர்லாம் பார்த்துருக்கீங்களா? பாய்லர் புதுசாக இருக்கும். டீ கடை பாய்லரில் தம்பி பெரிய பாய்லராக இருக்கும். இந்த கம்பெனிஸ்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பாய்லரு இதெல்லாம் அந்த பாய்லரோட 2 ஆஃபாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. நடுவில் வெல்ட் அடிக்கிறாங்க, 2 ஆஃபாக பண்ணுறாங்கன்னா, அவ்வளோ பெரிய ஜாப்பை நம்ம வந்து டர்னிங் சென்டரில் லேத்தில் போடணும்னா அவ்வளோ பெரிய என்ன வேணும் நமக்கு? ஹெட் ஸ்டாக் வேணும். வேணுமா வேணாமா? பெரிய ஹெட் ஸ்டாக் வேணும். அப்புறமேல் வந்து நமக்கு வந்து அதே மாதிரி வந்து அதை பிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து பெரிய இடம் பெருசாக நமக்கு வந்து வேணும். அதுக்கு பதிலாக அது என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து உட்கார வச்சுருவாங்க. அந்த ஜாப்பை வந்து இதில் உட்கார வச்சிடலாமா, இந்த இடத்துல உட்கார வச்சு சுற்ற விட்டுறலாம். ஈஸி. ஏன்னா இப்போ பூமிக்கு எர்த்துக்கு இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக அதை தூக்கி உட்கார வச்சுறது ஈஸி. இதே அது இதில் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், லேத்து சக்கில் பிடிக்கணும், எவ்வளோ பெரிய சக்கு வேணும் யோசிச்சு பாருங்கள். ஒரு பெரிய கண்டெய்னர் பிடிக்கணும், எவ்வளோ பெரிய சக்கு வேணும். அப்போ அந்த மாதிரி பெரிய காம்பனண்ட் செய்யும்போது இதெல்லாம் வந்து இது வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து அவைலபிள் கிடையாது. தேவைன்னா மட்டும் வச்சுக்கோங்க. பெரிய பெரிய இது மேனுஃபேக்சரிங் பண்ணுற பாய்லர் மேனுஃபேக்சரிங் கம்பெனிலாம் இந்த மாதிரி வச்சுருப்பானுங்க. அப்போ என்ன பண்ணுவானுங்கன்னா, அது தூக்கி இந்த பாய்லரை தூக்கி ஒரு ஆஃபை தூக்கி இதில் வச்சுருவானுங்க. விட்டு இன்னர் சைடு, பாய்லரோட இன்னர் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா, மேலேருந்து டூல் என்ன ஆகும், அப்படியே மேலேருந்து கீழே இறங்கி உனக்கு வந்து ஒர்க் பண்ணும். புரியுதா தம்பி? ஹெவியான ஜாப். நம்ம சக்கில் பிடிக்க முடியாது. சக்கில் வந்து ரொம்ப லென்த்துக்கு மேலே பிடிக்க முடியாது. ஹெட் ஸ்டாக் ரொம்ப பெருசாக வேணா தூக்கி ஹெட் ஸ்டாக் இப்படி ரிவர்ஸில் போட்டுருவாங்க. இதுதான் வெர்டிக்கல் டர்னிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டில் ரொம்ப அவைலபிள் கிடையாது. ஸ்பெஷலைஸ்டு ப்ராசஸ் இது. இது பாருங்கள், ஒரு மிஷினை நான் காட்டுறேன் பாருங்கள். பற்றி தெரியுதா? இது வந்து மேலே கீழே இறங்கும். அதே சமயத்தில் லெஃப்ட்டு ரைட்டு போகும். இங்கே வந்து ரொட்டேட் ஆகும். இங்கே பாருங்கள், இது வந்து ரொட்டேட் ஆகும். இதில் தான் ஜாப் வைப்பாங்க. ஈஸியாக ஜாப் வச்சு ரொட்டேட் ஆகும். இது பாருங்கள், அதே வந்து வெர்டிக்கல் டர்னிங் சென்டர் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஎன்சி கண்ட்ரோல்டாக இருக்குது. ஓகேவா? புரியுதா தம்பி? அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, டைப்ஸ் ஆஃப் சிஎன்சியை பார்த்தது 2 டைப்ஸ் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து வெர்டிக்கல் மிஷினிங் சென்டர், இன்னொன்று வெர்டிக்கல் டர்னிங் சென்டர். வெர்டிக்கல் டர்னிங் சாரி மிஷினிங் சென்டர் அண்ட் டர்னிங் சென்டர். மிஷினிங் சென்டரில் வந்து நம்ம வந்து 3 இருக்குது. ஹரிசாண்டல், வெர்டிக்கல், யூனிவர்சல். அது நம்ம என்ன பார்க்கல. அடுத்தது அதான் பார்க்க போகிறோம். இதில் வந்து இப்போ டர்னிங் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹரிசாண்டல், வெர்டிக்கல் 2 இருக்குது. ஹரிசாண்டல்லாம் எப்படி இருக்கும், வெர்டிக்கல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இதில் முக்கியமானது பார்க்கணும்ல, இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும்ல. இப்போ இது வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனே பார்க்கல, டைப்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ லேத் அப்படின்னா அதில் சிஎன்சி லேத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதை வந்து அடுத்ததில் பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததில் வந்து வெர்டிக்கல் மிஷினிங் சென்டரோட டைப்ஸை பார்ப்போம். ஓகேவா தம்பி? அப்போ இதோட முடிஞ்சது இது. இப்போ வந்து இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நான் அடுத்த இதில் வந்து உங்களுக்கு நான் வந்து இது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.